என்ன நடக்குதுங்க? அதிசயமா இவ போய் இவ்வளவு சைலண்டா உட்காந்துருக்கா. இவ இப்படிலாம் உட்கார மாட்டாளே. எப்போ எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு மக்களே, என்ன விஷயம்? எப்போ இன்னைக்கு காலேஜில் எனக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்க. நான் தான் அதில் ஃபஸ்ட்டு மார்க் தெரியுமா? அப்படியே மக்களே, சந்தோஷம். ஆமா, உங்க அண்ணன் தடிமாடு இருக்கானே, அவன் எவ்வளவு மார்க்கு? ஏதாவது உனக்கு தெரியுமா? ஏதாவது சொன்னானா? என்ன கதை அப்படி இப்படி போய் நம்ம பக்கம் திரும்புது. இங்க இருந்து இப்ப நவுறது நல்லது. சரி, இருந்து என்னதான் பேசுறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ம் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளாஸில் லாஸ்ட்டு மார்க்கோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி மார்க்கோப்பா. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். பார்த்துக்கோ, அவங்க மிஸ்ஸு எனக்கு கூட்டு வர இதை சொன்னாங்க. எனக்கு ஒரு கேவலமாக போச்சுப்பா. அவனை நான் ஏன் படிக்க வைக்கிறேன்னு எனக்கே தெரியல மக்களே. உன்னை படிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பிரயோஜனம் இருக்கு. அதை 4 எருவு மாடு கொண்டு தான் மேய்க்க வைக்கணும். என்ன பண்ணி தொலைய? எல்லாம் படிப்பான்னு பார்த்தா ஒரு கூரை வேலையாம சுத்திட்டு கிடக்கான். அவனுக்கு வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு அவனை நான் கொன்னுறேன். என்ன அப்படி இப்படி போய் இந்த குள்ளச்சி நம்ம பக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாலே. இப்ப இந்த வேற இருக்காரு, எப்படி சமாளிக்கிறது? ஸ்கூல்ல வேற டூருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம இவர்கிட்ட காசு வாங்கலான்னு வந்தா இப்ப போய் காசு கேட்டா நம்மளை கொன்னுடுவாரு. என்ன பண்றது? நமக்குனே நேரம் வந்து அமையுதம்மா. எப்போ 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 கொப்போன்னு நமக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கு குள்ள கத்திரிக்காய். நீ கூட வந்து பிறந்ததா இல்லை எனக்கு எவனா பிறந்ததான்னு தெரியல. என்னை எப்படி இம்சை பண்றதுக்குனே இருக்கு. சொல்லு மக்களே, என்ன வேணும்? எப்போ எங்கள் ஸ்கூலில் டூர் கூட்டிட்டு போகிறாங்கப்போ. எல்லாரும் போகிறாங்க, எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டூருக்கு போக காசு தருவீங்களா? போட்டா நங்குரத்தை நச்சுன்னு போட்டா. அதான் என்னடா இது, நேத்தே ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களே, இன்னைக்கு இதை பத்தி பேசுறாளேன்னு யோசிச்சேன். காரியா இருக்காளே, கரெக்டா மார்க்கை போட்டு கரெக்டா காசுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அது பத்தாதுன்னு இவ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. தேவையில்லாம நம்மள வேற நடுவில் ஈத்து விட்டுட்டு இந்த ஆள் இப்ப முறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவளுக்கு காசு கொடுத்துடாரு, அப்ப எனக்கு யார் கொடுக்க? டூருக்கு தானே மக்களே, தாராளமாக போயிட்டு வா. உனக்கு நான் காசு தரேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வேறு எடுத்திருக்கியா, உனக்கு நான் எக்ஸ்ட்ரா 1000 ரூபா தரேன். எடுத்துட்டு போயிட்டு உனக்கு பிடிச்சதை வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா மக்களே. என்னது எக்ஸ்ட்ரா 1000 ரூபாவா? போச்சு. இந்த ஆள் வேற இப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. சரி, அவளுக்கு காசு தரேன்னார்ல, நம்ம 2 சாத்துனதுக்கு அப்புறமாவது காசு தந்து டூருக்கு அனுப்புவாரு. போய் கேட்டு பார்ப்போம். மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு போக வேண்டியதான். போவோம். டாடி டாடி. டாடி அவனை இங்க வந்த கை காலெல்லாம் முறிச்சு போட்டுருக்கோம். மரியாதையை அப்படியே ஓடி போயிட்டு பார்த்துக்கோ. என்னது இது? இருந்தாலும் கொஞ்சம் கோவமா இருப்பாரு, சமாதானப்படுத்தி டூருக்கு காசு வாங்கலான்னு பார்த்தா இன்னாத இன்னைக்கு எவ்வளோ டெரிஃபிக்கா இருக்காரு. இப்ப எப்படி இவரை சமாளிக்க? டூருக்கு போறது என்ன, முதல்ல நம்ம வீட்டுல சாப்பாடு போடுவாங்களான்னு தெரியலையே. என்ன பண்ண இப்ப நான்? சரி, எதையா ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். டாடி, நீ எதுக்காக டாடி இவ்வளோ கோவமா இருக்கீங்க? அப்படிதான் என்ன பண்ண? ஓஹோ, அதை வேற இப்ப சாருக்கு நான் தனியாக ஸ்பெஷலா சொல்லணும். கொஞ்சம் கிட்ட வாயா, ஏறி மிதிச்சு சங்கில மிதிச்சு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் உனக்கு. அப்பதான் உனக்கு புரியும் பார்த்துக்கோ. எனக்கு வர கோவத்துக்கு நான் கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருவேன். என்னது கழுத்து நெரிச்சு அதுக்கப்புறம் சொல்றியா? அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு நான் இருந்தாதானே நீ சொல்றத நான் கேட்கறதுக்கு. சரி. என்ன முணுமுணுப்புன்றேன்? அது 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 ஒன்றும் இல்லை டாடி. ஆமா, நீங்க எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓஹோ, உனக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ? சரி சரி சரி. ஆமா, இம்ம நேரம் சார் எங்க போயிட்டு வரீங்க? எந்த மாட்டுக்கு போயிட்டு எந்த சீமைக்கு போய் நீங்க ராஜை மாட்டுட்டு வரீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவா, அது நான் இங்கே தான் டாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்கிறதுக்காக தான் இந்த ஜக்கன் இருக்காங்க, ஜக்கனு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு படிக்கிறதுக்காக போயிருந்தேன். வேற எதுக்கும் போய் கையில் பாருங்க, நான் புக்கு கூட வச்சிருக்கேன். அப்பா அவன் சொல்கிறத நம்பாதப்பா. அவன் சரியான ஃப்ராடு. அந்த நாய் படிக்கிறதுக்கெலாம் போகல, புக்கை தூக்கிட்டு இப்போ தான் ஆத்தங்கரை ஓரமாக திரிஞ்சிட்டு வருது.
நான் இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆத்தங்கரையிலேருந்து என் டியூஷன் முடிச்சுட்டு வர வழியில் இவனை பார்த்தேன். ஒரே ஆட்டம்ப்பா. அங்கே வரவங்க போகிறவங்க எல்லாம் இவனை பார்த்து யார் வீட்டு பிள்ளையோ தெரியல இப்படி கிடந்து மலையில் ஆடிட்டு கிடக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிடக்குறாங்க. அப்படி யாரும் சொல்கிறத கூட கேட்காம ஆடிட்டு கிடக்குறான்ப்பா இவன். எனக்கே ஒரே கேவலமாக போச்சு பார்த்துக்கோ. அடி பாவி குள்ள கத்திரிக்கா, இது வரைக்கும் பண்ணது பத்தாதுன்னு இப்ப இதையும் வேற சொல்லிட்டாலே. போச்சு போச்சு, ஏற்கனவே அந்த ஆளு கொலை வெறியில இருக்கா, இதுல பத்தாததுக்கு அந்த ஆளு இப்படி ஏத்தி வேற விட்டுக்கிட்டு இருக்கா. குள்ள கத்திரிக்கா, இவரை ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன். அதுதான் இவன் மொக்கர கட்டையை பார்த்தாலே தெரியுதே மக்களே. இவன் என்ன படிக்கிறதுக்காக இருக்கான், என் உயிரை வாங்குறதுக்குனே எனக்கு பிள்ளையா பிறந்து தொலைச்சிருக்கான். மூஞ்ச பேரு மூஞ்சி மொக்கர கட்டையும். இவனை இப்படி சொன்னாலும் சரி வராது மக்களே. இரு, இப்போ ஃபர்ஸ்ட் இவன் நான் வெளுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இவன்கிட்ட பேசணும் பார்த்துக்கோ. ஓய் டாடி டாடி டாடி, என்ன அடிக்காதடா டாடி. கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளுடா, அவன் சொல்றதை கேட்காத. அவருக்குள்ள கத்திரிக்கா, அவன் சொல்றதை கேட்டுட்டு என்ன அடிக்க வரியே? நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? போய் நான் முதல்ல இங்கிருந்து ஓடுறேன். ஓடிடுறா சதீஷ், ஓடிடு, இல்லைன்னா உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஓடியே போயிடு. ஓடவை செய்கிற நீ எங்கே போனாலும் ஒன்று பண்ணுற. இதோ இதோ பின்னாடியே வரேன். இன்னைக்கு அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். அப்பாயா, இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியோ எப்படிதான் அப்பா கிட்டே டூருக்கு போகிறதுக்கு காசு கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, நேற்று ரேங்க் கார்டு கொடுத்தது சொல்லாமல் போனது நல்லதாக போச்சு. அதை இன்றைக்கி சொல்லி ஒரு பிட்டை போட்டு நம்ம டூர் காசை சேஃப்டி பண்ணிட்டோம். டூருக்கு காசு வேறு அதிகம். இதில் நடுவில் இவன் வேறு வந்தால் இவனுக்கும் நமக்கும் சேர்த்துல காசு கொடுப்பாங்க. அப்போ நம்ம செலவுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இவன் வரவும் இல்லை, நம்ம செலவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. என்ஜாய் என்ஜாய், ஓ ஜாலி. ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் நடக்கிற அண்ணன் தங்கச்சி சங்கையோட ஒரு சின்ன ஷார்ட்டை தான் நான் இப்போ ஒரு காமிக் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா. இன்னொரு வீடியோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.